ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வின்டர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே, வெளியில கிளம்பணும்னா எனக்கு கொஞ்சம் மொடையா தான் இருக்கும். போகணுமா? அப்படின்ட்டு யோசிப்பேன். என்னன்னு தெரியல. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல என் வீட்டுக்காரரு கண்டிப்பா இன்னைக்கு வெளியில போயே தான் தீரணும்னு பிடிவாதமா கூட்டிட்டு வந்தாரு. முன்னாடி டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எல்லாம் எடுக்கும்போதே நமக்கு தனியா சாக்ஸ் குடுத்துருவாங்க. அந்த ஆன்டி ஸ்கிட் சாக்ஸ்ன்னு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா வீடியோல, அதே மாதிரி தான். அந்த சாக்ஸ் தான் இங்க போட்டுட்டு விளையாடணும். பசங்களுக்கு போட்டு விட்டுட்டு நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன் கீழ குனிஞ்சு. திடீர்னு பக்கத்துல பேன்னு ஒரு சவுண்டு. பார்த்தா என் ஃப்ரெண்டு பூர்ணி. பசங்கலாம் விளையாடுறதுக்கு ஓடிட்டாங்க. நான் கீழ குனிஞ்சு சாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல வந்து ஃப்ரீ ஹேரோட இப்படின்னு பேன்னு கத்தவும் நிஜமாவே பயந்துட்டேன். இனிமேல் வின்டர் அப்படிங்கிறதுனால எல்லாருமே பெரும்பாலும் வெளியில சுத்துறத விட இந்த மாரி இன்டோர் ஸ்டேடியம், இன்டோர் கேம்ஸ் இப்படி தான் போவாங்க. கொஞ்சம் கூட்டமும் தான். ஏன்னா, அங்கங்க பர்த்டே பார்ட்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாரியான இடத்துல பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா, கிட்ஸ் நல்லா டைம் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? பிடிவாதமா எங்க ஆள் இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு காரணத்த பின்னாடியே பார்ப்பீங்க. முகிலும் சரி, இவரும் சரி, அந்த சேர்த்து வச்சிருந்த கோவத்தெல்லாம் இங்க பாருங்க. போட்டு நாலா பக்கம் இருந்தும் அடி அடின்னு எந்த பக்கம் இருந்து பால் வருதுன்னே கெஸ் பண்ண முடியல. எல்லாம் ஒரே சமயத்துல சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃபன் தான். ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். இன்னைக்கு நான் பசங்கள கவனிச்சுக்கவே இல்ல. பசங்க 3 பேரும் தான் என்னை நல்லா கவனிச்சு, வயிறு வலிக்க வலிக்க சிரிக்க வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. இதில நானும் என் ஃப்ரெண்டும் வேற. விளையாடுற வரைக்கும் விளையாண்டுட்டோம். ஏதோ பொதக்குழிக்குள்ள மாட்டுன மாரி மாட்டிக்கிட்டு எந்திரிக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். "நீ எனக்கு கை குடு, நான் உனக்கு கை குடுக்குறேன்" அப்படின்னாலும் எந்திரிக்க முடியல. எங்க வீட்டுக்காரங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நின்னுக்கிட்டு, "இன்னும் இதுங்க எந்திரிக்குதுங்களான்னு பாரு" அப்படின்னு தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முகில் இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாங்க. "வச்ச குறி தப்பாது" அப்படிங்கிற மாரி என்னையும் சரி, அவங்க அப்பாவையும் சரி, நம்ம திட்டியிருப்போம் இல்லையா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சானான்னு தெரியல. வச்சு செஞ்சுட்டான். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?